என்னோட ரீசெண்ட் வீடியோஸை பார்த்துட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு. எப்ப பார்த்தாலும் டெவலப்பிங் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணுங்க, டெவலப்பிங் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரு டெவலப்பிங் ஏரியாவை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதுதான் டெவலப்பிங் ஏரியாங்கிறத நான் எப்படி உணர்றது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. சோ இதை ரொம்ப சிம்பிளா டிகோட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில டெவலப்பிங் ஏரியா அப்படிங்கிறது சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சோ சைட் விசிட் போகும்போது சிட்டியை விட்டு இவ்வளவு தூரம் வரணுமா, இவ்வளவு தூரத்துல இருக்கு, இது இப்பெல்லாம் டெவலப் ஆகும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ரூல். ரொம்ப இதை சிம்பிளா டிகோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவா இருக்கலாம், இல்ல ஒரு பிரைவேட் இனிஷியேட்டிவா இருக்கலாம். அப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நடக்கும்போது அங்க வேலை வாய்ப்போ இல்ல தொழில் வாய்ப்போ மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல மக்கள் நிறைய பேர் மைக்ரேட் ஆவாங்க. தொழிலுக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் மைக்ரேட் ஆவாங்க. அப்படி மைக்ரேட் ஆகக்கூடிய மக்களுக்கு வீட்டு வசதி தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்படி வீட்டு வசதி தேவைன்னு இருக்கும்போது வீட்டு மனைகளோட தேவை அங்க இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் வரக்கூடிய டெவலப்பிங் ஏரியால பிளாட்ஸோட ரேட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இத ரொம்ப ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, எங்க வேலை வாய்ப்போ இல்ல தொழில் வாய்ப்போ இருக்கோ அதுதான் அடுத்த டெவலப்பிங் ஏரியா. ஸோ அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்கு பக்கத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருங்க. ஏன் அப்படின்னா, எங்களுக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, எங்களுக்குள்ள ஒரு ஐடி பார்க் வருது அப்படின்ட்டு ஏதோ ஒரு வில்லங்க இருக்கக்கூடிய சொத்தை உங்க தலையில கட்டிடக்கூடாது. அதனால ரொம்ப கவனமா பார்த்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நிறைய ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தெளிவான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க.